ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஜா விளாக்ல மாங்காய் போட்ட மீன் குழம்பு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அக்கா எப்படி வச்சிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். இந்த பதிவு உங்களுக்காக தான். நான் 1 கிலோ மீன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ 3 தக்காளி, கொஞ்சம் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள், பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வீட்டிலேருந்து பழைய புளி தான், அதான் கருப்பாக இருக்குது. அக்கா ஏன் கருப்பாக இருக்குதுன்னு கேட்காதீங்க. இப்போ புளி கரைசலையும் ஊற்றியாச்சு. இப்போ புளி, தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பசஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம குழம்பு கூட்டி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு கூட்டி வச்சாச்சு. இப்போ வாங்க இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சட்டியை எடுத்துகிட்டு பாருங்கள், இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, இந்த பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ அப்போக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி அதையும் வணக்கிக்கிறேன். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்ச குழம்பை நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா குழம்பு ஊற்றிட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிய விடலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைக்க ரெடி பண்ணிக்கலாம். அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து பாருங்கள், குழம்பு கொதிஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிய விடக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் கொதிஞ்சால் போதும். கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்து போட்டுக்கலாம். மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மாங்காயும் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடி வச்சுட்டு கொதிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மல்லி தூவி நம்ம இறக்கிட்டோன்னா சூப்பரான மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்றத விட நல்லா ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.